கறி எடுத்து கமுக்கமா திங்கலான்னு பார்த்தேன். என் சண்டாளி மாமியா காலங்காத்தால வந்துட்டாலே நான் என்ன பண்ண போறேன்? உட்காரு உட்காரு. என்ன சொல்லலாம், ஸ்டேஷன்ல ஒரு ஆள் எங்கானா? ஏன் என்னெல்லாம் பார்த்தா ஆளா தெரியலையா? என்ன பார்த்தா ஏன் ஆளு மாதிரி தான் தெரியுது, மற்ற ஆளுகளை காணாமன்னு கேட்டேன். யாரும் இல்ல, தாசனை லாக்அப் சாவியை வீட்ல வச்சுட்டு வந்துட்டாராம், எடுக்க போயிருக்காரு. அவன் என்ன லூசு போயலா? ஒரு அக்யூஸ்டுக்கு பக்கத்துல கன்னி பொண்ண காவல் வச்சுட்டு போலாமா? நானும் கேட்டேன், அதுக்கு காரணம் இருக்கு, இருன்னு என்ன சொல்லிட்டு போயிட்டாரு. காரணம் இருக்கு, தோரணம் இருக்குன்னு. சில நேரத்துல அப்படித்தான் முட்டாள்தனமா வேலை செய்வான். டேய் என்னடா அதை பண்ண உருமுறான? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றானா மாங்காய் பத்த குரங்கு மாதிரி முறைக்கிற? 25 ரேப்பு சக்ஸஸ், 25 ரேப்பு ஃபெயிலியரு, மொத்தம் 50 ரேப்பு. என்னடா சச்சின் டெண்டுல்கர் சதம் அடிச்ச மாதிரி பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க? ஏமா 50 பேரை கற்பழிச்சவன் பக்கத்துல எந்த மடையனாவது ஒரு கன்னி பொண்ணை காவல் வச்சுட்டு போவானா? நீ ஓஹோன்னு இல்லாட்டி சைடு பர்ஃபார்மன்ஸ் நல்லா தானே இருக்கு. ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கும்கி அணைக்கிட்ட மாட்டில் குல்பி வச்சு மாதிரி உன்னை நச்சு நாசமாக்கிருப்பானே. நீ கிளம்ப போதில்ல. எனக்கு என்ன, எப்படின்னா போங்க. ஹலோ, ஏண்டா தாசு, ஒரு லாக்கப் சாவியை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமாடா? இதோ வந்துட்டு இருக்கேன் சார். ஏண்டா பண்ணி 50 பேரை கற்பழிச்சவனுக்கு துணையா ஒரு லேடி கான்ஸ்டபிள, அதுவும் அழகானவள வச்சுட்டு போயிருக்கேடா. நீங்க ஸ்டேஷன் தான் இருக்கீங்களா? பின்ன எங்க இருக்க? பின்ன அங்கேதான்டா இருக்க. உடனே அதை எடுத்து விட்டு காலி பண்ணுங்க. என்னடா காலி பண்ணுங்க? எதுக்குடா? இது வரைக்கும் அவன் பொம்பளைங்களே கெடுத்தது இல்லையா, எல்லாமே ஆம்பளைங்களா. ஆளை காண எங்கதான் போயிருப்பேன்? ஏட்டையா, கதவை நீ மூடுறியா இல்ல நான் மூடட்டுமா? இவங்க தான் பத்மினி. தெரியும் மேடம், பெரிய அண்ணனோட இல்லீகல் ஒய்ஃப். கரெக்ட். இந்த பொண்ணு இப்போ காணோன்னு அவங்க வீட்டு வேலைக்காரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. நல்ல விஷயம். அவர் தூக்கி உள்ள வைக்க நமக்கு இது அருமையான சான்ஸ். அவசரப்படாதீங்க, பெரிய அண்ணன் ஊரில் இல்லை. வேலைக்காரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறது நம்ம எஸ்பி மேலே. நம்ம எஸ்பி மேலேயா? எஸ். இருக்கலாம் மேடம், அந்த லேடி மேலே எஸ்பிக்கு ஒரு க்ரஷ் இருந்தது. இது சீக்ரெட்டாகவே இருக்கட்டும். எஸ்பி இன்வால்வான விசாரிங்க. ஓகே மேடம். அது வரைக்கும் விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். எஸ் மேடம், ஐ நோ, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் நேர்மையானவர்னு நம்புகிறேன். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. பத்மினி ரூம் எங்க? செக் பண்ணு. வாங்கியே காட்டுறேன். இதாங்க என் அம்மா ரூமு. மேடம், அவங்க 2 பேருக்கு கனெக்ஷன் இருக்கிறது 100% கன்ஃபார்ம். எல்லா எவிடன்சஸ் இருக்கு. எஸ்பி விசாரிக்கணும். சட்டப்படி ப்ரொசீட் பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனைனா கால் மீ இமிடியட்லி. ஓகே மேடம், தேங்க்யூ. என்கொயரியா? அதுவும் நீ என்ன தெரிஞ்சுதான் பேசுறியா? எஸ் சார், நீங்கள் ஒரு சீனியர் ஆஃபீஸர் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். டிஎஸ்பியோட பெர்மிஷனோட தான் என்கொயரி பண்ண வந்திருக்கேன். ப்ளீஸ் கோஆப்ரேட். சரி, என்ன என்கொயரி? உங்களுக்கு பத்மினி யாரையாவது தெரியுமா? பத்மினியா? எனக்கு அப்படி யாரையும் தெரியாதா? உங்க வீட்டை சர்ச் பண்ணலாமா? டிபார்ட்மெண்ட்ல எனக்கு இருக்கிற நல்ல பேரை அந்த டிஎஸ்பி கெடுக்க பார்க்கறாளா? சார், நான் வேலையை செய்ய வந்திருக்கேன். கேன் ஐ? Try to understand me. எனக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தம் இல்ல. ப்ளீஸ். அப்புறம் எப்படி சார் இந்த பாடி உங்க காருக்குள்ள வந்தது? அதான் எனக்கு தெரியல. யாரோ வேணும்னு பர்பஸா இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. சாரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உங்களை அரெஸ்ட் பண்றேன். ஓகே, லீவ் இட். உனக்கு என்ன வேணும் சொல்லு. பணமா, பொருளா? இல்ல உங்களை மாதிரி ஒரு சீனியர் ஆஃபீஸர் இப்படி பேசலாமா? எங்களை மாதிரி ஜூனியர்ஸ்க்கு நீங்க உதாரணமா இருக்கணும். உதாசனப்படுத்தி பேசக்கூடாது. இப்போ கூட உங்களை கைது பண்றது என்னை நானே கைது பண்ணிக்கிற மாதிரி இருக்கு.
கிளம்பலாமா சார்? குட் மார்னிங் மேடம். அந்த லேடியோட டெட் பாடி இவரோட கார் டிக்கில் கிடச்சிருக்கு. சரி, இனிமே இந்த கேஸை நானே பார்த்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. மேடம். Do what I say. எஸ் மேடம். ஏன் டிஎஸ்பி நம்மளை அனுப்பிச்சிட்டாங்க? அதான் எனக்கும் புரியல. யோ, என்ன தைரியம் இருந்தா என் பொம்பளை மேல கைய வச்சிருப்ப? என்ன மேடம் இது? பத்மினி தற்கொலைன்னு பேப்பர்ல வந்திருக்கு. நானும் படிச்சேன். இதை காட்ட இவ்வளவு தூரம் ஏன் வந்த? பாவம், சின்ன வயசு, வயிற்று வலி தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டா. பொள்ளாச்சியில இருந்து வயிற்று வலி தாங்க முடியாம மேட்டுப்பாளையம் போய் தற்கொலை பண்ணிட்டாங்களா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டு. அண்ட் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் அங்க, நான் இங்க. பொண்ணுக்கு ஒரு மெடிக்கல் சீட், பையனுக்கு இன்ஜினியரிங். மற்றபடி நாங்கள் எல்லாம் சொகுச போக ஒரு கார். வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப அவசியம் நந்தா. அதுக்கு எதுக்கு மேடம் காக்கி கலர்? சிவப்பு கலர் இருந்தா போதுமே. இன்னும் நல்லா வாழ்ந்துருக்கலாம். நந்தா, மைண்ட் யோர் வேர்ட்ஸ். யார்கிட்ட பேசுறோன்னு ஞாபகம் இருக்கா? தெரியும் மேடம். நீங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. காவியை கட்டிட்டு விபச்சாரம் பண்றதும் காக்கியை போட்டுட்டு கடமை தவறுறதும் ஒண்ணுதான். ச்சே, ஏன் டென்ஷனாக இருக்க? ஸ்டேஷனில் இருக்க வெறுப்பெல்லாம் விளையாட்டில் காட்டாத. என்ன டிபார்ட்மெண்ட் கண்ணது? நேர்மைங்கிற ஒரு விஷயமே கிடையாதா? இருக்கு. சும்மா ஜல்லிக்கட்டு கால மாதிரி திமிரிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ வண்டி மாடு மாதிரி ஆயிட்டாங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் நம்பர் 1 ஃப்ராடு. ஆனால் மக்கள் மத்தியில் அவர் பெரிய ஹீரோ. பெரிய என்ன அயோக்கியன். ஆனால் அவன் எம்பி. நம்ம டிஎஸ்பி பற்றி கேட்கவே வேணாம். சொல்லவே அசிங்கமாக இருக்கு. இவங்க 3 பேர் கீழே வேலை செய்கிறது நினச்சாலே ரொம்ப கேவலமாக இருக்கு கண்ணு. உனக்கு 3 வழி தான் இருக்குது. ஒன்று அவங்கள சகிச்சுட்டு வாழணும், இல்லை எதிர்த்துட்டு வாழணும். இது ரெண்டும் இல்லைன்னா அவங்களோட சேர்ந்து வாழணும். நான் இப்படியே பொறுமையாக இருக்க மாட்டேன் கண்ணன். எனக்கும் என் கோவத்துக்கும் என் சுயமரியாதைக்கும் ஒரு பவுண்டரி இருக்கு. அது எப்போ உடையுதோ அன்னைக்கு நான் நானாக இருக்க மாட்டேன். அதை உடைக்கிறதுக்கு அவங்க எப்பவுமே ரெடி தான். நீ உடையறதுக்கு தயாராக இருக்கேன்றதான் இப்போ விஷயமே. யோ குமார, இங்க வாயா. என்ன தம்பி, எது வேணாலும் கூச்ச விடாம கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே? இதுக்கு கடை வீதியில வந்து கதகளி ஆடிக்கிட்டு இருக்கீங்க? என்ன நக்கலா? இந்த நையாண்டி நக்கலெல்லாம் பாண்டியங்கிட்ட வச்சுக்கோ. சரி தம்பி, நான் 24 hours பார் நடத்திட்டு இருக்கிறீங்க. பொட்டி கடைங்கிற பேரில் கஞ்சா வித்துட்டு இருக்கிறீங்க. மரக்கடைங்கிற பேரில் செம்பரம் கடத்திட்டு இருக்கிறீங்க. இது எல்லாத்தையும் காலி பண்ண 48 hours டைம் தரேன். அண்ணே, நான் கடை வீதியில் கதகளி ஆடுவேன், கடமையில் காராராவும் இருப்பேன். கான்ஸ்டபிள்ஸ், அப்பா என்னப்பா உங்க முன்னாடி இப்படி பேசிட்டு போறான்? அமைதி அமைதி சக்தி. எதிரி இல்லாம ஆடிக்கிட்டு இருந்தா ஆட்டம் ஒரு கட்டத்துல போர் அடிச்சு போயிடும்.
எனக்கு டயம் குறிச்சிட்டு போறான்னா அவனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். கத்து குத்துப்பட்ட காலையே வருக. ஃபைனான்ஸ்காரனை பக்காவாக பிடித்த புலியே வருக. மக்களுக்கு தொண்டு செய்த மாவீரனே வருக. பாராட்டுறீங்களா இல்ல கிண்டல் பண்றீங்களா? சார் என்ன சார் அப்படி சொல்றீங்க? உங்களை பாராட்டாம இருக்க முடியுமா? அங்க சார் குமார் அந்த ஜீப்பை ரெடி பண்ணிக்கோங்க குமார். ஓகே சார். சார் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே ப்ரொமோஷன் கிடைக்குன்னு டிஎஸ்பி மேடம் சொல்ல சொன்னாங்க சார். யோ எனக்கு தான் ஹிந்தியும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது, எப்படியா ப்ரமோஷன் வரும்? இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியம் இல்லை சார், இங்கிதான் தெரிஞ்சா போறோம். நம்ம பாடி லாங்குவேஜை விட மற்ற லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் வீக் தான் சார். எஸ் சார், கை கொடுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் இது எதுக்குன்னு உங்களுக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். உதவி பண்ணா உடனே மறந்துடுவேன். தேங்க்ஸில் எதிர்பார்க்க மாட்டேன் சார். கொடுத்தவன் எதிர்பார்க்கக்கூடாது, வாங்கினவன் எதிர்பார்க்க வைக்கக்கூடாது. வாங்க சொந்த செலவில் பெட்ரோல் போட்டு பெரிய அண்ணனை பார்த்து வந்துடுவோம். சார் சஞ்சலை நீங்கிற நேரத்தில் எதுக்கு நீங்களா சனி பகவானை தேடி போறீங்க? நிறைய பேசி தீர்க்க வேண்டியிருக்கு சவுந்தர், வாங்க போலாம். நான் எதுக்கு சார்? ஏங்க பார்வையாளர் இல்லாம பஞ்சு டயலாக் பேசுறது எப்படி? வாங்க போலாம். சரி வரேன் சார். எஸ்ஐ நந்தா இருக்காரா? உள்ளதா இருக்கார், போமா. யார் அந்த சாப்பாட்டு கூட? எஸ்ஐ சார் கூட தீவிர ரசிகா. ஆஹா. எங்கே எவ்வளோ தூரம்? உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன யாருக்காவது பிரச்சனையா? உங்க வருங்கால மாமனாருக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். ஓ முதலே சொல்லியிருந்தா கேரியர் வேண்டான்னு சொல்லியிருப்பேன்ல. இதான் உங்க பிரச்சனையா? எங்க வீட்டு சாப்பாடு நீங்க சாப்பிடுங்க, இந்த சாப்பாடை நான் எடுத்துட்டு போறேன். வேஸ்ட் ஆயிரும். அது ஒன்றும் வேஸ்ட் ஆகாது, நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் சாப்பிட்டதோட மறந்துடாம சமையல் செஞ்ச கைக்கு ஏதாவது கொடுக்கணும். அப்போ உங்க வீட்டு சமையல்காரிக்கு தான் கொடுக்கணும். சமையல் செஞ்சது நான் தான். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.